சென்னை திருவள்ளூர் முகப்பேறு பகுதியை சேர்ந்தவன் சுதர்சன். இவனுக்கு வயசு 22. வேலை வெட்டி இல்ல வெட்டி ஆபீசர் மட்டும் இல்லைங்க, திருடனும் கூட. கொடைக்கானல சேர்ந்த 15 வயசு சிறுமிக்கும் சுதர்சனுக்கும் இன்ஸ்டா மூலமா பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவில் காதலா மாறி டேலியா பூ போல பூத்து குலுங்குச்சு. 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சுதர்சன் ஆசை வார்த்தை சொல்லியிருக்கான். அந்த பொசக்கெட்ட பைய பேச்சு நம்பி அந்த சிறுமியும் 2023ஆம் வருஷம் போட்டி படுக்கையை தூக்கிக்கிட்டு சுதர்சன்ட்ட சரண்டர் ஆயிருக்கா. 2 பேரும் திருவண்ணாமலைக்கு ஓடி போனாங்க. அங்க வச்சு மஞ்ச கயித்த சிறுமி கழுத்துல சுதர்சன் கட்டியிருக்கான். வீட்டை வாடகைக்கு பிடிச்சு 2 பேரும் குடி புகுந்தாங்க. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு அடின்னு அடிச்சு கண்ணங்களை பண்ணு போல வேங்க விட்டான் சுதர்சன். விஷயம் தெரிஞ்ச சிறுமியோட தாயார் திருவண்ணாமலைக்கு போய் மகளை மீட்டுட்டு கொடைக்கானல் கூட்டிட்டு வந்தாங்க. இந்த சைக்கிள் கேப்ல சுதர்சனனை திருட்டு வழக்குல போலீஸ் கைது செஞ்சு ஜெயில தூக்கி போட்டாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப ஜெயில இருந்து வெளியே வந்தான் சுதர்சன். சிறுமிக்கு இப்போ 17 வயசு. திருப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா. அங்கு போன சுதர்சன் கத்திய காட்டி சிறுமிய தன்னோட வரும்படி மிரட்டி இருக்கான். அந்த சிறுமி மறுத்ததால கடுப்பான சுதர்சன் கத்தியை எடுத்து சிறுமி உடல்ல கீறி காயப்படுத்திருக்கான். ரத்த வெள்ளத்தில் தப்பிய சிறுமி கொடைக்கானல் போனார். நடந்த சம்பவங்களை தாயாரிடம் சொல்லி கண்ணீர் விட்டு கதறி இருக்கா. விடாது கருப்புன்னு சொல்றது போல கொடைக்கானல் வந்த சுதர்சன் தன்னோட சிறுமியை விடும்படி அவரோட தாயாருக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கான். வெறுப்படைஞ்ச சிறுமியின் தாயார் கொடைக்கானல் மகளிர் போலீசார்ட்ட புகார் கூறினாங்க. போலீஸ் சும்மா விடுவாங்களா என்ன? சென்னையில பதுங்கி இருந்த சுதர்சனனை கோழியை அமுக்குவது போல அமுக்கி புடிச்சு கைது செஞ்சாங்க. அவன் மேல போக்சோ வழக்கு போட்டு ஜெயில தூக்கி போட்டாங்க. அந்த திருட்டு பையன் இப்ப ஜெயில 1, 2, 3ன்னு கம்பி எண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் தேவையா மக்கான்னு சமூக ஆர்வலர் ஒருத்தர் போற போக்குல ஊதி விட்டுட்டு போனாரு.